ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, என்னோடய ஸ்கேனிங் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்த வீடியோ, சிஸ்டர் என்னாச்சு, உங்கள் செகண்ட் ப்ரெக்னன்சி என்னாச்சு, ஸ்கேன் பண்ணிங்களா, பேபி இப்படி இருக்குது, உங்களுக்கு எத்தனை மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நான் ஆன்சர் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாரி. இப்போ ஓகே சொல்லிடலான்னு தான் நான் வந்திருக்கேன். ஸோ 3 months ஆகட்டும், அதுக்கப்புறம் சொல்லலான்னு வெயிட் பண்ணியிருந்தேன். 3 months ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்கேனுக்கு போயிருந்தோம். என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் என்ன பிரச்சனைன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். மே 10 போயிருந்தோம். மே 10 ஃபஸ்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து, அதாவது கரு முட்டை இருக்குது, அது வந்து குழந்தையா இன்னும் ஃபார்ம் ஆகலை, ஒரு முட்டை தான் இருக்குது, அது வந்து ஃபார்ம் ஆகலை குழந்தை இன்னும், அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது எம்பராய்டிக் போலிக் கரஸ்பான்ஸ் வித்தவுட் எம்பரானிக் சொன்னாங்க. ஸோ அதாவது ஒரு குழந்தை இல்லாத ஒரு கரு அப்படிங்கிற மாதிரி, கருப்பையில் குழந்தை இல்லாத ஒரு கரு மாதிரி ஒன்று தெரியுது, ஆனால் அதில் வந்து குழந்தை இன்னும் ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதில் சொல்லியிருந்தாங்க. ஒரு 15 நாள் கழிச்சு, 2 வாரம் கழிச்சு வாங்க மறுபடியும் ஸ்கேன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் என்ன டாக்டர் சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து பாசிட்டிவாக 50% சான்ஸ் இருக்குது, சில பேருக்கு சான்ஸ் இருக்குது, சில பேருக்கு பாசிட்டிவ் ஆகாது, ஸோ அதனால் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்படி சொன்னோன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் வந்து மாமா சொல்லியிருந்தாங்க, 15 நாள் முடிஞ்சிருச்சு, நீ போய் ஸ்கேன் பண்ணிட்டு வா, நான் அதுக்கப்புறம் வந்துடுறேன், ஒரு வாரத்தில் வந்துடுறேன் அப்படின்னாங்க. எனக்கு கொஞ்சம் பயம். எல்லாருமே சொன்னாங்க, போய் பண்ணு 15 நாள் ஆகிடுச்சு, போய் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நான் அழுது பார்த்துட்டு, நான் இல்லை, நான் போக மாட்டேன், மாமா வரட்டும், வந்தோடனே அதை அழைச்சிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு 20 நாள் ஆனாலும் பரவாயில்ல, 25 நாள் ஆனாலும் பரவாயில்லன்னு வெயிட் பண்ணேன். அதே மாதிரி மாமா வந்தாங்க. வந்துட்டு ஏன் வெயிட் பண்ணேன்னா, என்னோடய செகண்ட் பேபி தேவா குழந்தை பிறந்து 1.5 வயசில் மறுபடியும் நான் கன்சீவ் ஆனேன். கன்சீவ் ஆகி கன்ஃபார்ம் ஆகி மாமாவுக்கு ஒரே ஹாப்பியாக இருந்து, அங்கே டாக்டர்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணோன்னு அங்கேயே குதிச்சாங்க. ஏன்னா ஃபஸ்ட் பேபி வந்து வரம் இருந்து எடுத்த பிள்ளை, செகண்ட் பேபி வந்து அதுவாகவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 3 வருஷம் கழிச்சு தான் தேவா பிறந்தான். ஆனால் செகண்ட் பேபி வந்து எந்த ஒரு ரிஸ்க் எடுக்கலை, எந்த ஒரு மருந்தும் சாப்பிடல, அதுவாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பி. அப்படியே குதிச்சாங்க. குதிச்சுட்டு ஹாப்பிலே வந்து 15 நாள் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க. போயிட்டு 15 நாள் தான். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எனக்கு அபோர்ஷன் ஆகிடுச்சு. வயலுக்கெல்லாம் போகிறேன்னா அபோர்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு இருந்தேன். போய் ஹாஸ்பிட்டல் போக சொன்னாங்க. இங்கேருந்து வலி தாங்க முடியல, ஹாஸ்பிட்டல் போகலான்னு பார்த்தா வீட்டில் யாருன்னா 2 பேர் தான் இருந்தாங்க. என் மாமியார் எல்லாருமே இருந்தாங்க. என் மாமியார் இருந்தாங்க, மாமனார் இருந்தாங்க, என் கொழுந்தனார் இருந்தாங்க, என் நாத்தனார் இருந்தாங்க. நாத்தனார் வந்து சின்ன பொண்ணு. இப்போ என் கொழுந்தனார் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு அவனுக்கு. அவன் பொண்டாட்டியெல்லாம் வந்து அவங்க அம்மா அப்பா வீட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தானே துணைக்கு அழைச்சிக்கணும் என் மாமியார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நானே விவரம் தெரியாதவ, டாக்டர்கிட்ட போய் நான் என்ன சொல்லுவேன், என்ன இது பண்ணுவேன், எனக்கு என்ன பேசுன்னு கூட தெரியாது, நான் எப்படி போகிறது, என்ன பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. என் மாமியா வந்து சின்ன மாமியா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க. சரி அவங்கள அனுப்புவோம் அப்படின்ட்டு அவங்க பேங்க்கு போனவங்கள ஸ்டாப் பண்ணி நான் அழைச்சிட்டு போக சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் கொழுந்தனாரும் அவங்க 2 பேர் தான் என்னோட வந்தாங்கன்னா அவங்களாம் வந்து வெளில தான் நிற்கிறாங்க. என்னை வந்து உள்ளே அழைச்சிட்டு போய் டாக்டர் என்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. அவங்க வந்து வேறு பாஷை பேசுகிறாங்க, இங்கே உள்ளவங்க வேறு பாஷை. நான் முடிஞ்சாலும் பதில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த வழியில் என்னால் பதில் சொல்லவே முடியல. அவங்களால புரிஞ்சுக்கவும் முடியலை. அதை விட எனக்கு யாருமே பக்கத்தில் இல்லை. ஒன்று வந்து பெத்த அம்மா இருக்கணும், இல்லைன்னா ஹஸ்பண்ட் இருக்கணும். 2 பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தவங்க இருக்கணும். எனக்கு 2 பேருமே பக்கத்தில் இல்லைங்கக்குள்ள ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதோடைய மாமியார் வரல அங்கே அப்படிங்கக்குள்ள இன்னும் ரொம்ப கஷ்டம் எனக்கு. அந்த வலி வந்து வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். ஸோ அப்படி எதுவும் இந்த வாட்டி ஆகக்கூடாது. மாமா இல்லாமல் இந்த ஊரை நான் எப்படி கவனிக்குமோ அப்படி கவனிச்சுக்குவேன், எப்படி பார்க்கணும் அப்படி பார்த்துக்குவேன். மாமா இல்லாமல் இந்த எல்லாரையும் சமாளிச்சுனா எல்லா வேலையும் பார்த்துவேன். ஆனால் அது வந்து எமோஷ்னலான ஒரு மேட்ரு, அதனால் என்னால் சமாளிக்கவே முடியாது, அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அதனால் மாமா வந்தோடனே எதுவானாலும் ஓகே, எதுவானாலும் சரி, அது வரட்டும், அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கொண்டு தான் வெயிட் பண்ணேன். அப்புறம் மாமா வந்தாங்க. கரெக்டாக 30ஆம் மாமா வந்தாங்க. 29ஆம் நாங்கள் ஒரு 30ஆம் இது ஸ்கேனர் போட்டுக்கலாம்.
கரெக்டாக 30ஆந்தேதி மே மாதம் 30ஆந்தேதி கிளம்பிட்டோம். ஸ்கேனுக்கு போயிட்டோம். தேவாவுக்கும் அழைச்சிட்டு போயிருந்தோம். போயிட்டு மறுபடியும் இது பண்ண சொன்னாங்க. எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பயம், ரொம்ப பயம். பயந்துகிட்டே போனேன். எதுவும் நடக்கக்கூடாது, எதுவும் நடக்கக்கூடாது, எதுவும் நடக்கக்கூடாது வேண்டிக்கிட்டே போயிருந்தேன். மாமாவுக்கும் ரொம்ப பயம். அவங்க நின்னாங்க. அப்போ இங்கே ஸ்கேன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் பார்க்கவே இல்லை, ஸ்கேனை வந்து பார்க்கவே இல்லை. போனாட்டி அப்படி தான் குறுகுறுன்னு பார்த்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கவே இல்லை. இப்படியே திரும்பியே படுத்துருந்தேன், ஒரு சைடாக திரும்பிகிட்டே படுத்துருந்தேன். திரும்பிட்டு வரக்குள்ள அவங்க ஸ்கேன் பண்ண வந்து இடையில வந்து நான் வந்து அவங்க பேபி இருக்குன்னு சொல்லணும்னு வெயிட் பண்ணிவிட்டு கடவுள்கிட்ட அப்படியே ஒவ்வொரு நிமிஷம் அப்படியே இன்னும் இது போகிற மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே வேண்டிக்கிட்டே படுத்துருக்கேன். அவங்கள்ட்ட மாமா அதை அந்த ரிப்போர்ட்டை அந்த இதே பார்த்துட்டே இருக்காங்க. நான் திரும்பிட்டு இருக்கேன். டக்குன்னு என்னன்னா ஒரு குறக்குறன்னு ஒரு சவுண்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. டக்குன்னு திரும்பிட்டு நான் கேட்டேன், ஹார்ட் பீட் வந்துருச்சா அப்படின்னு கேட்டேன். ஒரே ஹார்ட் பீட் வந்துச்சானா என் புருஷன் டக்குன்னு என்ன பார்க்குறாங்க. மாமா என்னை பார்த்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு. அதுக்கு டாக்டர் சொல்லவே இல்லை. ஆனால் எனக்கு வந்து அந்த இது கேட்கும்ல, ஹார்ட் பீட், குழந்தை ஹார்ட் பீட் வந்து அந்த இதில் ஸ்கேன் பண்ணக்குள்ளே கேட்கும்ல, அது அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. பேபி இருக்குன்னு சொல்லலான்னு நினச்சேன். ஹார்ட் பீட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பி. ஓகே, நான் நினச்சது பேபி இருக்கோம்ல, அவங்க வந்து ஹார்ட் பீட்டே இருக்குது. அப்புறம் சொன்னேன், ஹார்ட் பீட் இருக்குது, இப்போ வந்து குழந்தை கன்ஃபார்ம் ஆகிருக்கு, பேபி ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டோம். என்ன சொன்னாங்கன்னா, கேஸ் அதிகமாக இருக்குது, அப்புறம் தண்ணி நிறையா குடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜனவரி 1 வந்து டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 1ஆந்தேதி கொடுத்துருக்காங்க. அப்புறம் 9 வீக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேறு எதுவும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கங்க. மறுபடியும் 5ஆவது மாதம் 6ஆம் மாதம் ஸ்கேனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான், அவ்வளோ ஹாப்பி. ஹார்ட் பீட்டை காத்தோன்னே எனக்கு ஒரு சைடு தண்ணி எடுத்து மாமா கீழே இந்த தேவா தூக்கி வச்சுட்டு அவன் முத்தம் கொடுக்குறாராம். தேவாவுக்கு முத்தம் கொடுத்துட்டு நிற்கிறாங்க அங்கே. தேவாவுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதை ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து நம்ம ரிலேட்டிவ் என் சொந்தக்காரங்க பார்த்துட்டு எனக்கு வந்து எதுவும் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறது வேறு விஷயம். உங்களுக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்கிறது வேறு விஷயம். முகம் தெரியாதவங்க, நான் யாரையும் பார்த்ததே கிடையாது. அவங்க வந்து பேர் கூட சரியாக ஞாபகம் இல்லை. அவங்க வந்து சொல்கிறாங்கன்னா, கவலைப்படாதீங்க சிஸ்டர், என்னோடய சப்ஸ்கிரைபர் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க சிஸ்டர், உங்களுக்கு எதுவும் நடக்காது, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், கடவுள்கிட்ட வேண்டி உங்களுக்காண்டி கடவுள்கிட்ட வேண்டிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் எனக்காண்டி வெயிட் பண்ணியிருந்தேன். அவ்வளோ பேர் எனக்காண்டி வேண்டியிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். ஒரு அக்காவா, ஒரு தங்கச்சியா, ஒரு ஃப்ரெண்டாக அவ்வளோ பேர் வேண்டியிருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் வேண்டுதல் படி நடந்துருச்சு. அப்புறம் ஒரு சிஸ்டர் குழந்தை இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்க, கவலைப்படாதீங்க, குழந்தை இருக்கும். அப்புறம் சில பேருக்கு டாக்டர் இதை சொல்லிட்டாங்க, டாக்டர் அதை சொல்லிட்டான்னு கவலைப்படாதீங்க, அதுவே ஒரு பிரச்சனை ஆகிடும். எதுவாக இருந்தாலும் நல்லதாகவே நடக்கும். நானும் அப்படி தான் நினச்சேன், எதாக இருந்தாலும் ஏற்றுக்குவோம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டேன். என்னென்னா அழுது இதாகிடுச்சு, இனிமேல் அழுவக்கூடாது, எதுவாக இருந்தாலும் ஓகே, கடவுள் நல்லது தான் நம்ம கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நானாக ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லதாகவே நடந்துச்சு, நல்லதாகவே நடக்கும். உங்களுக்கும் சரி, எந்த டாக்டர் எது சொன்னாலும் நம்பாதீங்க, நல்லதே நடக்கும். சரிங்களா? அப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட் தெரியுதான்னு தெரியல, அதில் பாருங்கள், ஸ்கேனில் தெரியும், பேபி தெரியும், அந்த தெரியுது பார்த்தீங்களா, பேபி தெரியுது, இது தெரியுது, இந்த பேபி தெரியுது. எனக்காண்டி ப்ரே பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். யாரும் தயவு பண்ணி ஃபீல் பண்ணாதீங்க, குழந்தை இல்லை இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, பேபி பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு வேணாம். அதெல்லாம் நல்லாவே நடக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் குழந்தை கொடுப்பாங்க. செகண்ட் பேபியாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் பேபியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாங்க. நானும் கடவுளை எல்லாருக்காகவும் நானும் வேண்டிக்கிறேன். அந்த கடவுள் பிணையத்தில் எல்லாத்துக்குமே குழந்தை பிறக்கும். அதுக்கப்புறம் பேபியோட ஹார்ட் பீட் வந்து 165 இருக்குது, சொல்ல மறந்துட்டேன், ஆனால் அதுதான் இப்போ சொல்கிறேன். மற்றபடி எல்லாமே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர், எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் போகிறது எல்லாமே டாக்டர் கிடையாது, இதெல்லாம் வந்து ஒரு சும்மா போய் டாக்டர்கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து எம்பிபிஎஸ்ஸே கிடையாது. அவங்களாம் பேர் சொல்லிட்டு இருக்காங்க, நானும் எம்பிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க டாக்டரே கிடையாது. டாக்டர் கிடையாதுன்னா எப்படி கமௌண்டர் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவங்க தான்.
ஸோ அதனால் வந்து நானும் நம்பலை ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்க டாக்டர் கிடையாது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊரில் வந்து ஸ்கேனுக்கு போயிருந்தோம்னா சரி இப்போ வந்து நம்ம கன்சீவாக இருக்கோம்னு சொன்னோம்னா அங்கே என்ன ஃபஸ்ட்டு எடுப்பாங்க, எல்எம்பி டேட்டுன்னு ஒன்று எடுப்பாங்க. ஞாபகம் இருக்கா? எல்எம்பி டேட்டுன்னு ஒன்று எடுப்பாங்க, சில பேருக்கு தெரியும். ஸோ அந்த டேட் வந்து இவங்க வந்து கேட்கவே இல்லை என்கிட்ட. எல்எம்பி டேட் என்னன்னு கேட்கல. எல்எம்பி டேட் சொன்னால் தானே, அதாவது லாஸ்ட் பீரியட் டேட் கேட்டால் தானே நமக்கு வந்து டெலிவரி டேட் சொல்ல முடியும், டியூ டேட் சொல்ல முடியும். இவங்க கேட்கவே இல்லை என்கிட்ட. கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு ஸ்கேன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து பேபி இன்னும் ஃபார்ம் ஆகலை இதாகலன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் கணக்கு கூட்டி பார்த்துட்டேன்னா எனக்கு மார்ச் 31, அதுக்கப்புறம் அந்த ஏப்ரல் மாதம் தான், ஏப்ரல் மே 2 மாதம் தான். 2 மாதத்தில் வந்து அப்புறம் பேபி கன்ஃபார்ம் பண்ணால் அதில் 15 நாள் போயிட்டுனா கிட்டத்தட்ட 40 நாள் தான் ஆகுது. 40 நாளில் எப்படி தெரியும், அந்த அளவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அதனால் கொஞ்சம் வீக்காக கூட இருக்கலாம், கொஞ்சம் நாள் ஆகட்டும் தான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். அதனால் கொஞ்சம் நம்பிக்கை, ஏதோ ஒரு மனசில் வந்து கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ எல்லாருமே எனக்கு ப்ளே பண்ண எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ். எல்லாத்துக்குமே நல்லா தான் Yakala. Tu yang ni. Tu divi ma moko divi tu retala divi ni. De soma di jate moko divi ni. Tu divi tu na. De tu yang gambia su photo de na. Tamat photo le sana. Wait kai do jerat solo do. Moro photo le la si. Moro photo lihat ke lap chat. Lap chat. Kita photo ali. Kamu sun beda moro malo. Dek papa ni. Mata kotor gungur. எங்கள் அம்மா வயலுக்கு போயிட்டு வந்தாங்க. ஆடு மாடெல்லாம் போய் பிடிச்சி மாற்றி கட்டிட்டு தண்ணி கட்டிட்டு வந்தாங்க. அதனால் அப்படி இருக்காங்க. வெயிலில் விடும் போச்சு மண்ண ரூட்கான கிலோனா காம்புவா ஓட போச்சு. ஸோ இதான் இன்றைக்கான வீடியோ பிடித்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.